நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம மல்லியோட வலையில சிக்கின இந்த போலி ரேணுகாவோட சுயரூபத்தையும் ஒட்டுமொத்தமா அடியோட அழிக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஒரு கட்டத்தில் இவளுடைய உண்மையான சுயரூபத்தை வெளிச்சத்தை கொண்டு வந்து நம்ம மல்லிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு நம்ம மனோகரனும் நம்ம அன்னபூர்ணியமும் ரொம்பவே போராடினாங்க. என்னென்னா டிஎன்ஏ செக் பண்ணலாம், இல்லை அவளை கடத்தி நம்ம கையுங்காலமாக மிரட்டி உண்மையை வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம மல்லிக்கு லட்டை வந்துட்டு கையில் கொடுத்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு கிடச்சிருக்குங்க. இவளுடைய உண்மையான பேர் வந்துட்டு சுடரி. இந்த ஒரு வீட்டுக்குள்ளே எதுக்காக வந்திருக்கா இந்த சுடர் வந்துட்டு திட்டம் போட்டு நம்ம விஜயும் கதிரேசனும் எதுக்காக ஏமாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை தாங்க இப்போ நம்ம மல்லி இருந்துக்கிட்டு நம்ம மனோகரங்கிட்ட சொல்ல போடுறாங்க. ஏன்னா தண்ணிக்கேன் போடுற பையன் வந்துட்டு ரொம்ப நாளாகவே எனக்கு டவுட் இருந்துச்சு. எப்பயாச்சும் ஒரு டைம் வர்றது மட்டும் இல்லாமல் இவக்கிட்ட வந்துட்டு அன்றைக்கி சிக்னல் கொடுத்தான். இப்போ பார்த்தீங்களான்னு அவங்க இல்லையா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தான். நான் அவனை ரூமில் பிடிச்சி வச்சு எல்லா உண்மையுமே வர வச்சேன். இவளுடைய உண்மையான பேர் வந்துட்டு சுடரு. இவ வந்துட்டு ஏதோ ரகுராம் அப்படின்றவர் வந்து அனுப்பிச்சு தான் வந்திருக்கான். இதில் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு குழப்பமே இருக்குது. குடும்பத்தோடு நம்ம எல்லாருமே வந்துட்டு ஏமாற போகிறோம் அப்படின்ற மாதிரி மல்லி வந்துட்டு இந்த மனோகரங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம மனோகரன் ஆரம்பத்திலே தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டான். நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல உங்களுக்கு, இவன் மேலே வந்துட்டு எனக்கு சந்தேகம். ஏன்னா நான் வந்து மல்லி உங்ககிட்டையும் சாப்பிட்டுருக்கேன், இந்த ரேணுகாக்கிட்டையும் சாப்பிட்டுருக்கேன். ஆனால் வந்துட்டு ரேணுகா எப்படிலாம் இருப்பா அப்படின்ற உண்மை வந்துட்டு இப்போ வரைக்குமே வந்துட்டு யாருக்குமே தெரியாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த ஒரு உண்மை நான் தான் வெளிச்சத்தை கொண்டு வர போகிறேன். அதே சமயம் உன் வாழ்க்கையை வந்துட்டு ஒரு ஒளிவிலக்கா விஜய் கூட சேர்த்து வைக்க போகிறேன். இவன் திட்டம் போட்டு எந்த ஒரு காரணத்தினாலையும் உங்களை பிரிக்க வந்துட்டு தயாராக இருப்பா. ஏன்னா இவள் வீட்டுக்குள்ளே வந்துருக்கிற நோக்கம் என்னன்னு இப்போ வரைக்குமே தெரியல. இவளை கையும் காலமாக பிடிச்சி நம்ம விஜய்கிட்டையும் இந்த கதிரேசன்கிட்டையும் நிப்பாட்டணும்னு ஒரு பக்கம் ரெண்டு பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க. இவளுடைய உண்மையான கேரக்டர் வந்துட்டு இப்போ வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கலன்னு ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் வந்துட்டு இன்னும் தான் நம்மளை நம்பிட்டு இருக்கான். எப்படியாச்சு விஜய் மல்லியும் ஒன்று சேரக்கூடாது, நம்ம அடைஞ்ச வாழ்க்கையை வந்துட்டு இழந்த வாழ்க்கையை அடையணும். அதுக்காக வந்துட்டு எப்படி வேணும்னா இப்படி போட்டு அப்படி வந்துட்டு இவங்களை எல்லாருமே நம்ம பக்கம் இழுத்துக்கலாம். சப்போஸ் இந்த வந்துட்டு ரகு உண்மையை வந்துட்டு சொன்னால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, கதிரேசனை கூப்பிட்டுட்டு போய் மிரட்டுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே தைரியத்தில் தாங்க இருக்குங்க. ஏன்னா இந்த ரகு வந்துட்டு ஃபோன் பண்ணி இந்த ரேணுகாவை மிரட்டுறான். ஒழுங்கு மரியாதைட்டு வந்துட்டு நான் வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு இருக்கிற உண்மையான சூழ்நிலையை சொன்னேன்னு வா, நீயே வந்துட்டு அவங்க பக்கம் போக மாட்டேன், என் பக்கம் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஏதோ மனசுக்குள்ள ஒரு காரணத்தை வச்சுட்டு தாங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கான். ஒரு வேளை உண்மையிலே இந்த ரகு வந்துட்டு அன்னைக்கு மது போதையில் அந்த பையன்கிட்ட வந்துட்டு சொன்னது உண்மையாக இருக்குமா, நம்ம விஜயை பழி வாங்க தான் இப்படி வந்துட்டு கேவலமான காரியத்தை எல்லாம் பண்ணிட்டு இருப்பானான்னு எல்லாருக்குமே ஒரு பக்கம் வந்துட்டு கொஞ்சம் டவுட்டாக தாங்க இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே எப்படியாச்சும் பார்த்தீங்களன்னா இவளுடைய உண்மையான சுயரூபத்தை வெளிச்சத்தை கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் எதுக்காக இப்படி வந்துட்டு திட்டம் போட்டு ஏமாத்திட்டு இருக்கா காரணமே இல்லாமல் நம்ம விஜயும் நம்ம மனோகரனை முன்னாடி வந்துட்டு நம்ம கதிரேசனையும் திரும்ப வந்துட்டு எதுக்காக ஒன்று சேர்த்துருக்கான். ஏன்னா எல்லாமே விலைக்கு போச்சு, எதுவுமே இதுக்கு இல்லை. வெண்பா வந்துட்டு விஜய் கூட தான் வாழணும்னு முடிவானதுக்கு அப்புறம் திரும்ப ரேணுகா உயிரோடு இருக்கான்னு ஒரு சாப்டரை எடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மல்லியோட வாழ்க்கையை வந்துட்டு ஒரு தரமட்டமான ஒரு அழிவை கொடுக்குற மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருக்கான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாராக இருக்கும் அப்படின்றதாங்க நம்ம மல்லியோட மனசுக்குள்ளே ரொம்ப பெரிய ஒரு குழப்பமாகவே இருக்குது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நம்ம மனோகரனும் இதை விட்டு கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி கொடுத்து அந்த ஒரு 10 லட்ச ரூபாவை தூக்கி எறிஞ்சு மூஞ்சல் வீசிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு, இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்கு. ஏன்னா திரும்ப வந்துட்டு விஜயை ஏமாத்தணும், விஜய் கிட்ட கையெழுத்து வாங்கணும், அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு நீ வந்துட்டு ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு, என் கூட வந்துடும்லாம் என்கிட்ட சொல்லாத, அடித்து முகரே கிழிச்சு